இது இடும்பாவனம் கார்த்திகான நேரம். அண்மையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் கூட மீண்டும் தனித்து தான் நாங்கள் தொடர்ந்து இந்த தேர்தலும் தனித்து தான் போட்டியிடுவோம் என்று சொல்லியிருக்கீங்க. தனித்து தான் போட்டியிடுவோம் என்பது வாக்கு சதவீதத்தை கூட்டி காட்டுவதற்கா அல்லது தனித்து ஒரு புதிய கணக்கை தொடங்குவதற்கா? இதுக்கு நாங்கள் ஆட்சியார் தடையும் நினைக்கிறோம். நாங்கள் மாற்றுங்கிற அரசியல் முழக்கத்தை புதுசாக வைக்கல. கடந்த காலத்தில் வைகோ வச்சுருக்காரு, விஜயகாந்த் வச்சுருக்காரு, திருமாவளவன் வச்சுருக்காரு, அன்புமணி ராமதாஸ் வச்சுருக்காரு, கடைசியாக கமலஹாசன் கூட வச்சார். அவங்கெல்லாம் காலப்போக்கில் கரைஞ்சு போனாங்க. யாரை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களுடைய கூட்டணி போனதால் கரைஞ்சு போனாங்க. அந்த வரலாற்று தவிர பிழையை நாங்கள் செய்ய விரும்பலை. நாங்கள் திமுக அதிமுகவிட்டேருந்து ஒரு மாற்றம் விரும்புகிறோம். அதனால் அவங்களோட கூட்டணி போக முடியாது. எங்கள் தலைமையை ஏற்று எங்கள் தத்துவத்தை ஏற்று அவங்க வர்றாங்க யாராவது ஒருத்தங்கன்னா அவங்க சரியான ஆட்கள்னா அப்புறம் நாங்கள் பரிசீலனை பண்ணலாம். மற்றபடி யார் தலைமையை ஏற்று போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த பார்லிமெண்ட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் மோடி 10 ஆண்டு காலமாக நாட்டை ஆண்டுருக்காரு. இந்த இனி ஒரு 5 ஆண்டு காலம் மோடி கையில் அதிகாரம் போனால், பாஜகவின் கரங்கள் அதிகாரம் போனால் நாடு ஒரு பேராபத்து சந்திக்கும். ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். இதில் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத பேச்சளவில் பேசி செயல்பாட்டளவில் பாஜகவை ஆதரிக்கக்கூடிய ஒன்றை பண்ணுது. எப்படி நான் சொல்கிறேன். குஜராத்தில் கால் நூற்றாண்டுக்கு மேலே பாஜக ஆளுது. 1995ஆம் ஆண்டு முதல் இன்னைக்கு வரைக்கும் 7வது முறையாக ஆட்சியை பிடிக்குது. அந்த 7 முறை ஆட்சியை பிடிச்ச குஜராத்தில் கூட பாஜக மேலே அவ்வளோ வெறுப்பும் கோபமும் மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மிதமிஞ்ச அளவில் பாஜக மீது வெறுப்பும் கோபமும் இருக்குது. அந்த பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை ஒருமுகப்படுத்தி தனக்காக சாதகமாக்கி கொள்ள அவங்க என்ன பண்ணுறாங்க, பாஜக எதிர்ப்பது போல இங்கே ஒரு பூச்சாண்டி காட்டுறாங்க. நீங்கள் பார்க்கலாம் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுடைய குற்றச்சாட்டு அதிமுக மேல வைக்கணும். ஏன்னா அதிமுக தான் சொல்கிறாங்க பாஜக எதிர்ப்பு வாக்கு வங்கியை 2ஆக பிரிக்கிறதுக்காக தான் கூட்டணியிலிருந்து விலகிய அதிமுக இன்னைக்கு வரைக்கும் பாஜக விமர்சித்து பேசலை. அதிமுக என்ன சொல்கிறது, பாஜக விமர்சிக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம் இருக்குது, வெளிப்படையான பயம் இருக்குது. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த உறவை மறைமுகமாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்த இதுவும் இல்லை. அவங்க வெளிப்படையாக தங்களை அம்பலப்படுத்திக்கிட்டாங்கல்ல. கடந்த காலத்தில் மோடி எங்கள் டாடின்ட்டாங்க. அப்போ அவங்கள நம்ம புதுசாக அம்பலப்படுத்த தேவையில்லை, அவங்க அம்பலமாயிட்டாங்க. ஆனால் திமுக ஒரு வேடம் போட்டுக்கொண்டு இருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாசிச பாஜக ஒழிகே அப்படிங்கிறாங்க. ஆனால் டெல்லிக்கு போனால் இதே திமுக சொல்லுது பாஜக ஸ்வீட் எனிமீஸுங்குது. 2019 2021 இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் களங்களில் ஐயா உதயநிதி ஸ்டாலின் செங்கல்ல காட்டி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வராமல் மோடி வஞ்சித்து விட்டார் அப்படின்னு பரப்புரை செஞ்சாங்க. ஆனால் தேர்தலை வென்ற பிறகு 2021 22 அங்கே மோடி அழைக்க போகிறாங்க. அழைக்க போகிறப்ப டிஆர் பாலு போகிறாங்க. ஐயா டிஆர் பால்ட்டு கேட்குறாங்க, என்ன மோடி அழைக்கிறீங்க, கடந்த காலத்தை கோபாக் மோடின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறப்ப வெள்ளித்தட்டில் வச்சு 11 மருத்துவக் கல்லூரியை மோடி கொடுத்துருக்காரு, அது வேண்டாமா, அப்படிப்பட்ட மோடி அழைக்காம யார் அழைக்குன்னு கேட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அரசு நிர்வாக நிதி அந்த நடைமுறை இப்போ கேலோ இந்தியா நேற்று தொடங்கி வச்சாங்க. கேட்குறேன், ஒரு பிரதமரை தமிழ்நாட்டுக்கு ஒரு வரவேற்க தவிர வேண்டிய அவசியம் என்ன? கேரளாவில் நிர்வாகம் நடக்குது, அங்கே மேற்கு வங்காளத்தில் நிர்வாகம் நடக்குது, அங்கெல்லாம் மோடி கொடுத்தா பண்ணுறாங்களா? நீங்கள் கடந்த காலத்துலையும் இதே நலத்திட்டம் தொடங்கி வைக்க இதே போல தானே மோடி வந்தார். அன்னைக்கு கோபாக் மோடின்னு சொன்னீங்களா இல்லையா, பலூன் விட்டீங்களா இல்லையா? இப்போ ஏன் மோடியை கூப்பிட்றீங்க? நீங்கள் போன மாதம் பாருங்கள் தென் மாவட்டங்களில் வெள்ளம் ஏற்படுது. அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கு இடையே ஒரு காரசாரமான விவாதம். உங்கள் அப்பா விட்டு சொத்தான அவர் பேச உடனே அவங்க அங்கே கொந்தளிக்க மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நகைச்சுவை போல வச்சுக்கலாம். நம்ம லாவணி கட்சி நடந்துச்சு. அதில் தமிழ்நாட்டை பாஜக வஞ்சித்து விட்டது உதயநிதி பேசினாரா? இப்போ போன வாரம் ஐயா டிஆர் பாலு போயிருக்காங்க. அமித்ஷா பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கலை, அவங்க கரிசனத்தோடு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறையோடு இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வந்தப்போ இதே திமுக விமர்சனம் பண்ணுச்சு. ஆனால் அங்கே என்ன சொல்கிறார் இவர் ஐயா டிஆர் பாலு, ஒரு நிதியமைச்சர் போய் பேரிடர் பார்க்குறது முதல் முறை, நாம் அவங்கள குறை சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்போ திமுகவோட இரட்டை நிலைப்பாடா இல்லையா? அப்போ இங்கே நீங்கள் வேடம் போறீங்கன்னு சொல்கிறேன். இல்லை ஒரு முடிச்சிடறேன். இங்கே என்ன சொல்கிறாங்க, அம்பானி அதானிக்காக நாட்டை சூறையாடுறாரு மோடிங்கிறீங்க. ஆமாம் உண்மை, நானும் சொல்கிறேன், நானும் குற்றம் சுமத்துறேன். ஆனால் அதானியோட காட்டுப்படை துறைமுக விரிவாக்கம் இங்கே தமிழ்நாட்டில் சேலாக்கஞ்சி அப்படிதான் இல்லையா? அதானி நிலக்கரி இறக்குமதி செஞ்சதில் பல்லாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு. அதானி மேலே அதானி குடும்பத்தின் மீது வழக்கு போடுங்கன்னு அறப்போர் இயக்கம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்குது. ஏன் வழக்கு போடலை? அதே அதானி தானே தமிழ்நாட்டில் இந்த முதலீடு பண்ணுறாரு. அப்போ எங்கே போச்சு உங்கள் நிலைப்பாடு? 8 வழிச்சாலை யாரோட திட்டம்? பாஜக திட்டம். பரந்தூர் விமான நிலையம் யாரோட திட்டம்? பாஜக திட்டம். புதிய கல்விக் கொள்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சாராம்சம் உருவெடுத்து தமிழ்நாட்டில் அமலாக்கஞ்சிருங்க. பாஜக பாசிசத்தை கட்டவிழ்த்து விடுது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் திமுக செய்யறது என்ன? இதுவும் பாசிசம் இல்லையா? மேல் மாவட்டம் எதுக்கு விவசாயிகள் மேலே குண்டாஸ் போட்டீங்க? போட வேண்டிய அவசியம் என்ன? போன ஆட்சி காலத்தில் என்ன சொன்னார், விவசாயிகளுக்காக யார் வேணாலும் பேசலாம், அது விவசாயியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நெஞ்சில் ஈரம் இருந்தால் போதும்னாரு. ஆனால் இந்த ஆட்சி காலத்தில் விவசாயிகள் மீது குண்டா சட்டம் பாய்ச்சப்படுது. 1.5 ஆண்டு 2 ஆண்டா போராடுறாங்க. இந்த பரந்தூரில் வர 26ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்குது. அங்கே போராடுற மக்களுக்கு என்ன மதிப்பு கொடுத்தீங்க? அப்போ என்ன வித்தியாசம்? சாத்தான்குளத்து தந்தை மகன் கொலை செய்யப்படுறாரு. அன்னைக்கு சாத்தான்குளம் இப்படி நடக்குதே,
காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறதே அப்படின்னு மிக கடுமையாக பேசியவர் இதே ஐயா ஸ்டாலின். ஆனா இந்த திமுகவின் ஆட்சி காலத்துல 20க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் இன்னைக்கு வரைக்கும் சென்னையில காவல் நிலையத்தில் வச்சு கையையும் காலையும் காவல்துறை முடிக்குது. கேட்டால் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்தாங்கிறாங்க. போன ஆட்சி காலத்தில் வந்து நம்ம டாஸ்மாக மூட சொல்லி போராடணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கஞ்சா இல்லாத ஒரு இடம் இருக்கா? என்ன ஆட்சி நடக்குது? என்ன நிர்வாகம் நடக்குது? இங்கே நேற்று பார்த்தா கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் அவரோட மகளும் மருமகனும் வந்து ஒரு பெண்ணை வந்து அவ்வளோ துன்புத்திருக்காங்க. வழக்கு போடுது அரசு. இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல. யாரை கைது பண்ணுவாங்க? யார் மீம்ஸ் போடுறானோ, எவன் ட்வீட் போடுறானோ அவனை அந்த அரசு கைது பண்ணணும். தூத்துக்குடி படுகொலை சொல்லி அரசியல் பண்ணீங்கல்ல, ஸ்னோலியோட உருவப்படத்தை காமிச்சு கனிமொழிக்கு வாக்கட்டிகள் 2019 தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய சுடலைக்கண் உள்ளிட்ட யாரையும் இன்னைக்கு ஏன் கைது பண்ணல? இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல. கைது பண்ண ஏன் வச்சிருக்கீங்க? அப்ப காரணம் என்ன? எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் மக்களை கொண்டாரு, திமுக காப்பாத்துது. என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இந்த ஆட்சிங்கிறது பெரியார் அண்ணான்னு வேஷம் போடுறீங்க. சரி, சமூக நீதினு சொல்றீங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை பீகார்ல நடத்திட்டாங்க. ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தொடங்கிட்டாரு. நீங்க எப்ப செய்ய போறீங்க? எப்ப செய்ய போறீங்க? எந்த கோட்பாடு? 69% இடஒதுக்கீடு அது ஆல்ரெடி இங்க இருக்கு. நான் புதுசா நடத்த வேண்டிய தேவையில்லை. 69% இடஒதுக்கீடு இல்லாத மாநிலங்கள் அதை நடத்தி கொண்டு வந்திருக்காங்க. 10.5 ரத்தாச்சு. வன்னிய சமூகத்துக்கான 10.5 ரத்தாச்சு. அதை நிலைப்படுத்தணும்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் தானே. அந்த சென்சஸ் மத்திய அரசு எடுக்கணும், மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. பீகார் எங்க இருக்குது? பீகார் இந்தியாக்குள்ள இருக்குது, ஆந்திரா இந்தியாக்குள்ள இருக்குது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதே அதிகாரம் தானே. ஏன் செய்ய மறுக்கிறீங்க? எதையுமே செய்யலங்க. திமுகங்கிறது வாக்கு அரசியல், அடையாள அரசியல். தேர்தல் களத்தில் நாம் தமிழர் முன்வைக்கும் முழக்கம் என்ன? இப்போ இந்த கொடுங்கோன்மை, பாஜக நிகழ்த்தக்கூடிய கொடுங்கோன்மை, அவங்க செய்யக்கூடிய அடாவடித்தனம், அட்டுழியத்தை மக்கள் மத்தியில் தோலுரிப்போம். அதே போல திமுக செய்ய வேண்டிய செஞ்ச தோலுரிப்போம், அதிமுக தோலுரிப்போம், காங்கிரஸ் தோலுரிப்போம். நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்றேன். இன்னைக்கு மாநில உரிமை மீட்க வந்து மாடு போறாருல ஐயா உதயநிதி. இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு. 99ஆம் ஆண்டு தொடங்கி 2013 வரைக்கும் தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள் மத்திய அமைச்சர்கள் அங்கம். அதை 2000 நீங்க ஏற்கனவே இது முன்வச்சு தொடர்ந்து பேசலாம். அடுத்த கட்ட